விழுப்புரம் டு திருவண்ணாமலை வர வழியில் கீழ்வலை என்ற ஒரு ஊர் இருக்குது. இப்போ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம் முன்னோர்கள் வரைஞ்ச ஓவியம் இருக்குது. வாங்க பார்க்கலாம். இங்கே போகிற வழியில் ஒரு குகை இருக்குது போல். அங்கே யார் இருக்காங்கன்னா சிவன் இருக்காங்க. இப்போ அவங்கள பார்க்கலாம். வாங்க பார்த்து வாங்க. கீழெல்லாம் முள்ளு முள்ளாக இருக்குது. சிவனை பார்த்ததில் எவ்வளவு மகிழ்ச்சி. சூப்பராக இருக்காங்க. ஓம் நம சிவாய. இந்த இடத்துல வந்து பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்காங்க சிவன் அந்த சூரிய வெளிச்சத்தில். நம்ம முன்னோர்கள்லாம் இங்கே தான் வாழ்ந்துன்னு வந்திருக்காங்க போல். எவ்வளோ பெரிய ஆளுங்க அசால்ட்டாக வாழ்ந்துக்கிறாங்க பாருங்க. அவங்க போட்ட வேலை நம்மலாம் நீ பெரிய ஆள் நான் பெரிய ஆள்னா அடிச்சுக்கணும். நம்ம ஒன்றா இருக்கணும்னா அன்பாக இருக்கலாம், ஒத்துமையாகவும் இருக்கலாம், ஒன்றாவும் இருக்கலாம். அதுக்கு நம்ம மனுஷங்களாக இருக்கணும். இங்கே 2 கல் நிற்க வச்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். நல்லா தெரியுதா? தண்ணி ஊத்தனா தெரியும்னு நினைக்கிறேன். குடி தண்ணி குடி. தண்ணி அடிக்கும் போது இந்த ஈரத்துல அழகா ஓவியம்லாம் தெரியுது. ரவுண்டு ஒரு மனுஷங்க கை தூக்கி நிக்கிற மாதிரி தெரியுதா? தெரியல. ஒரு குதிரை மாதிரி இருக்கு. இந்த ஓவியத்தை பார்க்கும்போது எனக்கு நம்ம முன்னோர்கள் பார்த்த சந்தோஷம் இருக்கு. ஓவியத்தை வச்சு பார்க்கும்போது நம்ம முன்னோர்கள் எவ்வளோ திறமையாக இருந்திருக்காங்கன்னு தெரியுது. வெயில், காற்று, மழை, புயல் எது வந்தாலும் அந்த கல் போலே அழகாக அந்த ஓவியம் நிற்குது பாருங்க. மகிழ்ச்சியாக இருக்கு. பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி வரைஞ்சது இன்னும் இருக்கு. இது நம்மளுடைய முன்னோர்களோட அடையாளம். இதான் யாரும் அழிச்சிடாதீங்க. அரசாங்கம் இதை பாதுகாப்பதுக்காக வேலிலாம் போட்டு வச்சிருக்காங்க. திருவண்ணாமலை விழுப்புரம் வந்தீங்கன்னா இந்த பாறை கீழ்வாலைக்கு வந்து இந்த பாறை ஓவியத்தை பார்த்து மகிழுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மலையும் கல்லும் குகையுமா தான் இருக்குது. 5-6 இடத்துல வந்து மனுஷங்க வாழற மாதிரி வீடு மாதிரியே இருக்குது. இந்த குகையில் வந்து தங்கிக்கணும், சமைச்சு சாப்பிட்லாம். மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் எதுவுமே தெரியாது போல். அதனால தான் இங்கே வந்து இருந்து தங்கி ஓவியங்களை வரைஞ்சிருக்காங்க. அந்த இடத்த நம்ம நல்லா வச்சுருக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.